அடுத்ததா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. 10ல பார்ப்பான் பதவியை பறிப்பான் ஒரு 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 கருத்து ஒண்ணு இருக்கு குரு பகவானுக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம்? அடியனை பொறுத்தவரை இது முற்றிலும் தவறான கருத்து தான் அது. அதாவது பதவி மாற்றம் அப்படிங்கிற விஷயம் வேற, பதவியை பறிப்பான் அப்படின்னு சொல்றது வேற. இப்போ இவ்வளவு நாளா சிம்மராசிக்கார ஆளுக்கு 10ல குரு இருந்தா எத்தனை பேருக்கு பதவி போயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்ப திடீர்னு ஒருத்தருக்கு வேலை போறதுன்னு சொன்னா அவளுக்கு 10ல குரு இருப்பாரா? அப்ப வேலை போறவா எல்லாருக்குமே 10ல குரு இருப்பாராங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும். அந்த மாதிரி 10ல குரு இருந்து இந்த ஒரு வருஷத்துல வேலை போயிடுதா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அதெல்லாம் அவ ஜாதகத்தை பொறுத்தது தானே தவிர 10ல் பார்ப்பான் பதவியை பறிப்பான்ங்கிறதெல்லாம் இல்லை. அதுவும் இப்போ 10ல குருனா இப்ப கன்னி ராசிக்கு 10ல குரு வர்றது அப்படின்னு சொன்னால், கன்னியா ராசியை பொறுத்தவரை 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் அதிபதி குரு. 4ஆம் பாவகம் அப்படிங்கிறதே ஒரு சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. 7ஆம் இடம்ங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்பை பத்தியும் பேசும். ஆக இவெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழிலை பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்ல பண்றதுக்கு அவளுக்கு சௌகரியமா இருக்கும், சுகமாகவும் இருக்குங்கிற மாதிரியான அந்த விஷயங்களை எடுத்துக்கணும். பொதுவா இந்த கருத்துல எந்த அளவிற்கு உண்மை இருக்கு, 10ல பார்ப்பான் பதவியை பறிப்பான்ங்கிறது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா குருவினுடைய குணம் அப்படின்னு சொன்னால் நீதி, நேர்மை, நாணயம். எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துக்கு ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணணுங்கிறது குருவினுடைய ஒரு குணாதிசயம். பொதுவாக அந்த தனுர் ராசி, தனுர் லக்னம், அதே மாதிரி மீன ராசி, மீன லக்னம், அல்லது லக்னத்திலேயே குரு இருக்கிறவா, அல்லது புனர்பூசம், விஷாகம், போராட்டாதியில் பிறந்தவா, குருவினுடைய ஒரு அம்சத்தை தாங்கியவர்கள் பார்த்தோம்னா சின்சியரா இருப்பா. எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்சியாரிட்டிங்கிறது கண்டிப்பா அவளாண்ட இருக்கும். டியூ டு தட் குரு, அது குருவினுடைய குணம். ஆக 10ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது இவர் தன்னுடைய உத்தியோகத்திலே மிகவும் ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பான்னு அர்த்தம். ஆக அந்த மாதிரி சின்சியரா உழைக்கிறவாளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வு தானே வரணும். ஆக நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால் 10லே பார்ப்பான் பதவியை பரிசளிப்பான்னு சொல்லலாமே தவிர பதவியை பறிப்பான்னு சொல்லவே கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்போ அந்த சின்சியரா உழைக்கிறதுக்கான பலன் இந்த பயிற்சி, அடுத்த பயிற்சி நடக்கும் பொழுது 11 லாபத்திற்கு வரும் பொழுது, அதுவும் உச்சபலமாக வரும் பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவர் 10ஆம் இடத்தை விட்டு நகரும் பொழுது அந்த பதவியானது உயர்வினை பெறும். அதற்கான ஒரு அச்சாரத்தை இந்த நேரத்தில் போடுறோம்னு அர்த்தம். 10ல குரு வந்தால் சின்சியரா உழைக்கணும், நேர்மை அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நேர்மையின் மூலமாக முன்னேறக்கூடிய அந்த திறனைத்தான் 10ஆம் இடத்து குருவானவர் தருவார். அந்த நேர்மையின் மூலமாக, அந்த ஒழுக்கத்தின் மூலமாக, அந்த தர்மத்தின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். எப்பயுமே தர்மத்துக்கு சங்கடம் இருக்கத்தானே செய்யும். அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய திறனைத்தான் அந்த குருவானவர் 10லே இருக்கும் பொழுது தருவார். ஏன்னா ஜீவகன் அப்படின்னே சொல்லுவார். அந்த ஜீவனஸ்தானத்திலே இந்த ஜீவகனாகிய இந்த குருவானவர் இருக்கும் பொழுது அந்த தன்னுடைய உயிரையும் கொடுத்து உழைக்கக்கூடிய திறனை அந்த 10ஆம் இடத்து குருவானவர் தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, நன்றி சார்.